இடஒதுக்கீடும் அரசியல் அழுத்தங்களும். எல்லா பிரிவு மக்களையும் முன்னேற்றுறதுக்காக மத்திய மற்றும் மாநில அரசுகளால இடஒதுக்கீடு முறை கடைபிடிக்கப்பட்டு வருது. சமூகத்துல ஒடுக்கப்பட்ட மற்றும் பின்தங்கிய பிரிவினருக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல்ல சம வாய்ப்பை கொடுத்து சமூக சமத்துவத்தை ஏற்படுத்த கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இடஒதுக்கீடு. இதுல ஒடுக்கப்பட்டவங்க, பெண்கள், பொருளாதார ரீதியா பின்தங்கியவங்களுக்கு உரிய பங்களிப்பை உறுதி செஞ்சு அவங்கள சமூக முன்னேற்றத்துல பங்கேற்க வைக்கிறது இடஒதுக்கீடோட நோக்கம். இந்த நிலையில தான் மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. இந்த கணக்கெடுப்பு மூலமா இடஒதுக்கீட்டை சம்பந்தப்பட்ட சமூகங்களுக்கு துல்லியமா ஒதுக்க முடியுங்கிற வாதங்களும் முன்வைக்கப்பட்டு வருது. தமிழ்நாட்டுல பாமக வன்னியர்களுக்கு தனியான இடஒதுக்கீடு வேணும்னு தொடர்ந்து போராடிட்டு வருது. அதிமுக ஆட்சியில வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட நிலையில நீதிமன்றத்தால தடை விதிக்கப்பட்டுச்சு. இப்போ பாமக வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு வேணும்னு கோரிக்கை வைக்க துவங்கி இருக்கு. இதுவரை வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டால் பலன் கிடைச்சிருக்கா? மத்திய அரசோட சாதிவாரி கணக்கெடுப்பு இப்ப இருக்கிற இடஒதுக்கீட்டை மாத்துமா? வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு சாத்தியமா? இதை மற்ற சமுதாய மக்கள் ஏத்துப்பாங்களா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் இப்போ கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல 69% இடஒதுக்கீடு அமல்ல இருக்கு. 2021 இருந்து தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீடுல 20% உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருது. அதே சமயம் பொருளாதாரத்துல நலிவடைஞ்சவங்களுக்கு 10% கொடுக்கணுங்கிற மத்திய அரசு கொண்டு வந்த இடஒதுக்கீட்டை சமூக நீதிக்கு எதிரானதுன்னு தமிழக அரசு நடைமுறைப்படுத்தலங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. கருணாநிதி முதல்வரா இருந்தப்ப AN சட்டநாதன் தலைமையில முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. இதன் பரிந்துரையின் அடிப்படையில பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடுல 31%, பட்டியலினத்தோருக்கு 18% உயர்த்தப்பட்டுச்சு. இதுல பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை பெற ஆண்டு வருமானம் 9,000க்கு மேல இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நிபந்தனைய 1979 முதல்வரா இருந்த எம்ஜிஆர் விதிச்சாரு. ஆனால் 1980 நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இதனாலதான் அதிமுக தோல்வி அடைஞ்சதுன்னு கருதின எம்ஜிஆர் அந்த நிபந்தனையை நீக்கி உத்தரவிட்டாரு. 1989 கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு 50% பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டுல 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கும் 30% பிற்படுத்தப்பட்டோருக்கும் மாத்தி அமைச்சாரு. பழங்குடியினருக்கு 1% இடஒதுக்கீட்டையும் அவர் அறிவிச்சார். இதுக்கு அப்புறம் 1992 ஆண்டு மண்டல் கமிஷன் தொடர்பாக அளிக்கப்பட்ட தீர்ப்புல ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டோட அளவு 50% தாண்டக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுச்சு. இதனால தமிழ்நாட்டில் அமல்ல இருந்துட்டு வந்த 69% இடஒதுக்கீட்டுக்கு சிக்கல் ஏற்பட்டுச்சு. 69% இடஒதுக்கீடு நீக்கிற வகையில இந்திய அரசமைப்பு சட்டத்தை திருத்தணும்னு ஜெயலலிதா முதல்வரா இருந்தப்போ 93ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. இதுல தமிழக கட்சிகள் அனைத்தும் ஒரே குரல்ல மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க 1994ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி தமிழக அரசின் சட்டத்துக்கு குடியரசுத் தலைவராக இருந்த சங்கர் தயாள் சர்மா ஒப்புதல் கொடுத்தார். வன்னியர்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்புல 20% தனி ஒதுக்கீடும் எல்லா சமூகங்களுக்கும் அவங்களோட மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி இடஒதுக்கீடு வழங்கணும்னு, பட்டியலின மக்களுக்கு அவங்க மக்கள் தொகைக்கு இணையா இடஒதுக்கீட்டை 2% உயர்த்தி வழங்கணுங்கிற கோரிக்கையை முன்வச்சுதான் 1980ஆம் ஆண்டு டாக்டர் ராமதாஸ் வன்னியர் சங்கத்தை துவங்கினார். பிறகு அது பாட்டாளி மக்கள் கட்சியா மாறி அதே கோரிக்கைகளை இதுவரைக்கும் முன்னெடுத்துட்டு வருது. 87 பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி வன்னியர் சங்கம் தொடர் சாலை மறியல் செய்ய போலீஸ் துப்பாக்கி சூட்டிலையும் தடியடியிலையும் 21 பேர் மரணமடைஞ்சாங்க. இந்த நிலையில 1989 வன்னியர் உள்ளிட்ட 108 சமூகங்களை ஒருங்கிணைச்சு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புங்கிற புதிய பிரிவை உருவாக்கி 20% உள் ஒதுக்கீட்டை அறிவிச்சாரு அப்போ முதல்வராயிருந்த கருணாநிதி. இதனால வன்னியர் சமூகம் பெருசா முன்னேறலங்கிற குற்றச்சாட்டை பாமக தொடர்ந்து முன்வச்சிட்டு வருது. இந்த நிலையில தான் 2021 அதிமுக ஆட்சியில வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சாரு.
ஆனா உயர்நீதிமன்றம் அந்த இடஒதுக்கீட்டை ரத்து செஞ்சது. ஆனாலும் உச்சநீதிமன்றம் தேவையான தரவுகள் அடிப்படையில உள்ஒதுக்கீடு வழங்கலாம்னு தீர்ப்பளிச்சது. இதுக்கான முன்னெடுப்பை திமுக அரசு செய்யலைன்னு இப்ப பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டை முன்வச்சு 15% இடஒதுக்கீடு கேட்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம்னு அறிவிச்சிருக்காரு. இதுக்காக சிறை நிரப்பும் போராட்டம் உள்ளிட்ட எத்தகைய அறப்போராட்டங்களையும் தியாகங்களையும் செய்ய பாமக தயார்னு சொல்லியிருக்காரு. அரசியல்ல இந்த அறிவிப்பு முக்கியமானதா பார்க்கப்படுது. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை சட்டமாக்குன முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இப்போ அதை பத்தி பேசுறதே இல்லைங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. மீண்டும் ஆட்சிக்கு வந்தா வன்னியர் இடஒதுக்கீடு அமலாகுமான்னு கேட்டா அது நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு, அதை பத்தி இப்ப ஏன் கேட்குறீங்கன்னு கடந்து போறாரு. இன்னொரு பக்கம் திமுக அரசு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க 3 மாசத்துக்குள்ள பரிந்துரைக்க தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு 2023ஆம் ஆண்டு ஜனவரியில உத்தரவு போட்டுச்சு. இதுவரைக்கும் அந்த ஆணையம் அறிக்கையை தாக்கல் செய்யல. 2021 தேர்தல் சமயத்துல வன்னியர்களுக்கு கொடுத்திருக்கிற இடஒதுக்கீடு தற்காலிகமானதுதான், சாதிவாரி கணக்கெடுப்பு முடிஞ்சதும் தான் நிரந்தரமாகும்னு அப்போதைய துணை முதல்வர் OPS கருத்து தெரிவிச்சது தென் மாவட்டங்கள்ல மற்ற சமூக வாக்குகளை அதிமுக வாங்கத்தான்னு விமர்சிக்கப்பட்டுச்சு. இப்பவும் திமுகவும் அதிமுகவும் வன்னியர் இடஒதுக்கீட்டுல மௌனம் காத்துட்டு வர்றது மற்ற சமுதாய வாக்குகளுக்காக வாங்குற கேள்வி அரசியல் வட்டாரத்துல எழ துவங்கி இருக்கு. இடஒதுக்கீடுங்கிறதே பின்தங்கிய நிலையில இருக்கிற சமூகத்தை முன்னேற்றத்துக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான். இதுலயும் அரசியல் செய்யறத பின்தங்கிய எந்த சமூகமும் ஏற்றுக்கொள்ளாதுங்கிறத இங்க நினைவுபடுத்த வேண்டியது கட்டாயமாகி இருக்கு.